என் செல்ல பிள்ளையே, இந்த இனிமையான நாளில் உனக்கான மகிழ்ச்சி செய்தி ஒன்றை கூறவே உன் கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் பதிவை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் பிள்ளையே. நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அதனால்தான் உன்னிடம் இப்பொழுது பேச வந்துள்ளேன் என் பிள்ளையே. நீ மற்றவர்களை மன்னிக்கும் குணத்தை அதிகம் வளர்த்துக்கொள். அதை நீ பழகிக்கொண்டால் இன்னும் நான் மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையே. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கின்றேன். நீ மன தைரியத்தோடு இரு என் பிள்ளையே. என் மனம் எப்பொழுதும் என் அப்பன் கருப்பனிடம் உள்ளது என்று நினைத்துப்பார். அப்பொழுது புரியும். உன்னை படைத்தவனும் நானே, உன்னை செயல்படுத்துபவனும் நானே. பிள்ளையே, நீ என் ஆலயத்திற்கு வந்தால் என்னிடம் மட்டுமே அதிகம் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நீ என் ஆலயத்திற்கு வந்து ஒரு 10 நிமிடமாவது அப்பா கருப்பா என்று கண்ணை மூடிக்கொண்டு, அப்பா கருப்பா என்ன கண்ணை மூடிக்கொண்டு என்னிடம் பேசு பிள்ளையே. அப்பொழுதே உன் மன பாரமெல்லாம் காணாமல் போய்விடும். உன்னால் என் ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்றால் கவலைப்படாதே. உனக்கான எத்தனை தடைகள் வந்தாலும் அதை களைவதே என்னுடைய வேலை என்று மறவாதே. நம்பிக்கை என்றால் அது உன் அப்பாவின் கை மட்டுமே. அடிக்கும் கையும் அரவணைக்கும் கையும் என் அப்பாவுடைய கைதான் என்று நீ முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த கஷ்டங்கள் உனக்கு நிரந்தரம் இல்லை. கஷ்டமோ சந்தோஷமோ எல்லாம் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பி போய்விடும். உன்னை எதிர்மறையாய் செயல்படுத்தும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாக உன்னை வெளிப்படுத்து. அப்பொழுது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் உத்வேகமும் வேறு எந்த விஷயத்திலும் உனக்கு கிடைக்காது. அந்த அளவிற்கு ஒரு மனநிறைவை அது கொடுக்கும். என் செல்ல பிள்ளையே, கஷ்டத்தை நினைத்து துவண்டு விடாதே. கஷ்டம் என்பது இன்று வரும் நாளை போகும். சந்தோஷமும் அப்படித்தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ ரசித்து பார்க்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ரசனையால் வாழ வேண்டும். அதை விட்டுவிட்டு சலித்து போகாதே என் பிள்ளையே. பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும். ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை, காற்று இல்லை என்று சொல்ல முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நூல் போலத்தான். அதையும் தாண்டி உன் அப்பா நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன் அப்பா நான் உன்னை பாதுகாத்துதான் கொண்டிருக்கின்றேன். எனது பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு நிறைந்திருக்கும். நீ நிச்சயமாக எல்லா செல்வத்துடனும் ஆரோக்கியமாக வாழப்போகிறாய். உனக்கான நேரம் இப்பொழுது வந்து விட்டது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரப்போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். எப்படியெல்லாம் நான் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று, எதையெல்லாம் என் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதே போல உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய். நிம்மதியாக இருக்க போகின்றாய். யாரையும் வெறுக்காதே என் தங்கமே. அனைவரிடமும் நீ அன்பாக பேசு. வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப்போவதில்லை. நம்பிக்கையோடு தைரியமாக உன்னுடைய குறிக்கோளை மட்டும் நோக்கி செல். அதை அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் உனக்கு இதுவரை நன்மையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதை அவர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன். இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு நீ காத்திருந்தால் என்னுடைய அருள்மழை நிச்சயமாக பொழியும். அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகத்தான் இருக்கும். உனக்கு இப்பொழுது தேவை பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான். எங்கு என் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கு நான் சேவகனாக இருப்பேன். என்னுடைய ஆலயம் என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் நிம்மதிகளையும் கொடுக்கும். என் பிள்ளையே, உனக்கான நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய பொறுமையை நான் ஏற்கனவே சோதித்து விட்டேன். அதில் நீ வெற்றியும் பெற்று விட்டாய். இது காலம் கைகூடி வரும் நேரம் பிள்ளையே. அதை நீ பற்றி கொண்டு சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய். என் செல்ல பிள்ளையே, நான் இப்பொழுதே உன்னிடம் பேசியாக வேண்டும்.
வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளவே என்னால் உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி உன்னுடைய உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே உன்னை பிரச்சனையில் சிக்க வைக்க நான் அனுமதித்தேன். அடுத்தவர்களால் உனக்கு எந்த அளவும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உன்னுடைய அன்புத்தனத்தை, அப்பாவி குணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நீ இழந்து விட்டாய். பொருளையும் நம்பிக்கையும் அவமானமும் பட்டு விட்டாய். அந்த கெட்ட காலங்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாம் என் பிள்ளையே. அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல உறுத்தி கொண்டிருந்தவை. அந்த காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன என் தங்கமே. இனி வருவது எல்லாம் உனக்கு வசந்த காலம்தான். இதோ உனது வலது கையை பிடித்து நான் தூக்கி நிறுத்தி விட்டேன். இந்த உலகத்தில் என்னை விட உனக்கு வேறு யாரும் உண்மையான உறவு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே போலியான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன். என் பிள்ளை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அதனை செய்தேன். ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகவே இதை செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போதல்லவா வருகிறது. மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகின்றது? உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகின்றது. அதனால் உன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே இவ்வளவு நேரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு காலமாக நான் உன்னை ஆனந்தமாகத்தான் வைத்திருக்கின்றேன் என்று நினைத்தேன் என் பிள்ளையே. ஆனால் உனக்கு பல வழிகள் உள்ளது என்பதை நான் அறியாமல் எப்படி இருப்பேன்? அதுவும் எனக்கு நன்றாகத்தான் தெரியும். பல உண்மைகள் உனக்கு எடுத்துரைக்கவே உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன. இப்பொழுது அவை யாவும் உனக்கு நன்றாக புரிந்துவிட்டன. நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய். இப்பொழுது அது போதும். இவ்வளவு நாட்களை எப்படி கழித்தாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இனி எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது. என் ஆசிகள் எப்பொழுதும் உனக்காக உண்டு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகின்றது என்றுதான் அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நம்பிக்கையோடு உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு. உன் அப்பா என்றுமே உனக்கு துணையாக நிற்பேன். நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். இனி வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வருங்காலம் உனக்கானதாக மாறும். நல்லதே நினை, நல்லதே செய். நல்லதே நினைக்கின்ற என் பிள்ளைகளுக்கு நான் நல்லதையே கொடுப்பேன். ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் எண்ணம் போல்தான் அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.